அவந்தி ராஜ்யத்தை மயூரவர்மன்கிற மன்னன் ஆண்டு வந்தான். அவன் ஒரு நாள் வேட்டையாட தன் பரிவாரங்களோட காட்டை நோக்கி போனான். ஒரு மானை துரத்திட்டு குதிரையில விரைவா போனப்ப தன் பரிவாரங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டா. மானும் தப்பி ஓடிருச்சு. இதனால களைப்படைந்த மயூரவர்மன் ஒரு மரத்தடியில தன்னுடைய வில்லையும் அம்புகளையும் வச்சுட்டு பக்கத்திலேயே அமர்ந்தான். அப்ப அந்த மரக்கிளைகள்ல பதுங்கி இருந்த சிறுத்தை ஒண்ணு திடீர்னு அவன் மேல பாஞ்சுது. தன்னுடைய வில்லையும் அம்புகளையும் எடுக்கிறதுக்கு கூட அவனுக்கு அவகாசம் இல்லை. ஆனா கொஞ்சமும் பதற்றம் அடையாம தன்னுடைய கைகளாலேயே சிறுத்தையோட சண்டையிட்டு அதனுடைய கழுத்தை நெரிச்சு கொன்றான். சண்டையில காயமுற்ற அவன் மயக்கம் அடைஞ்சான். அந்த காட்சியை வானிலிருந்து ஒரு கந்தர்வ பெண் உன்னிப்பா பார்த்துட்டு இருந்தா. மயூரவர்மனுடைய அழகும் அவளை வெகுவா ஈர்த்துச்சு. உடனே அவனுக்கு பக்கத்துல போய் அமர்ந்து தன்னுடைய கைகளால் அவனை தடவி கொடுக்க மயூரவர்மன் உடனே மயக்கம் தெளிஞ்சு எழுந்துட்டான். அவனுடைய உடல்ல பட்டிருந்த காயங்களும் மாயமா மறைஞ்சுது. தன்னுடைய ஸ்பரிசத்தாலேயே குணமாக்கிய பெண்ணை மிகுந்த வியப்போட மயூரவர்மன் நோக்குனான். அவளை கண்ட மாத்திரத்திலேயே அவளுடைய அதி அற்புத அழகால மயூரவர்மனும் கவரப்பட்டா. பெண்ணே, உனக்கு மிகவும் நன்றி. நீ யாருன்னு மயூரவர்மன் கேட்டா. நான் ஒரு கந்தர்வ பெண். என்னுடைய பெயர் ஸ்வர்ணரேகா. வான மார்க்கமா உளவிட்டு இருந்தப்ப நீங்க சிறுத்தையோடு சண்டையிடும் காட்சியை பார்த்து மெய் மறந்து போனேன். உங்களுடைய வீரத்தையும் அழகையும் பார்த்த உடனேயே உங்களை என்னுடைய கணவரா மனசுல வரிச்சிட்டேன். நீங்களும் நானும் கந்தர்வ முறைப்படி இப்போதே திருமணம் செய்து கொள்ளலாம்னு தன்னுடைய விருப்பத்தை வெளியிட்டான். மயூரவர்மன் அதுக்கு, ஸ்வர்ணரேகா, நான் அவந்தி நாட்டு மன்னன். என்னுடைய பெயர் மயூரவர்மன். உன்னை கண்டதும் நானும் உன்கிட்ட என்னுடைய மனசை பறி கொடுத்துட்டேன். ஆனா நீ நினைப்பது போல நான் திருமணத்துக்கு அவசரப்படல. நீயோ ஒரு கந்தர்வ பெண், நானோ பூலோக மனிதன். அதனால நீ நல்லா யோசிச்சு முடிவு செய். 6 மாச காலம் நம்ம 2 பேரும் பொறுத்திருப்போம். அதுக்கப்புறமும் உன்னால என்னை மறக்க முடியலைன்னா சரியா 6 மாதத்துக்கு அப்புறமா இதோ இந்த அசோக மரத்தடியில வந்து எனக்காக காத்திரு. நான் இங்க வந்து உன்னை சந்திச்சு உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன். இப்ப நீ உன்னுடைய கந்தர்வ லோகத்துக்கு திரும்பி போயிடுன்னு சொன்னான். ஸ்வர்ணரேகாவும் மயூரவர்மனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு விடை பெற்று போனான். தன்னுடைய கந்தர்வ லோகத்துக்கு திரும்பி போனதுக்கு அப்புறமும் ஸ்வர்ணரேகா மயூரவர்மனை ஒரு கணமும் மறக்கல. 6 மாதங்கள் கழிந்ததும் பௌர்ணமி இரவன்று ஸ்வர்ணரேகா பூலோகத்தை அடைஞ்சு மயூரவர்மன் தன்னை சந்திப்பதா சொல்லியிருந்த அசோக மரத்துக்கு அடியில வந்து நின்னான். ஆனா மயூரவர்மன் அங்கு வந்து சேராததால பக்கத்தில் உள்ள ஒரு குளத்துல நீராடுவதற்காக தன்னுடைய கழுத்தில் அணிந்திருந்த மிக சக்தி வாய்ந்த ரத்தின மாலையை கழற்றி ஒரு செடியுடைய கிளையில மாட்டிட்டு குளத்துல இறங்கினான். நீராடி முடித்ததுக்கு அப்புறமா குளத்தை விட்டு வெளியே வந்த ஸ்வர்ணரேகா அதிர்ச்சி அடைஞ்சான். அவ கலற்றி வச்சிருந்த ரத்தின மாலையை வேறொரு பெண் தன்னுடைய கழுத்துல அணிந்து அழகு பார்த்துட்டு இருந்தா. இதனால கோபம் கொண்ட ஸ்வர்ணரேகா அவகிட்ட, யார் நீ? என்னுடைய மாலையை நீயே அணிஞ்சிருக்கன்னு கேட்டான். அந்த பெண் அதுக்கு, என்னுடைய பெயர் காதம்பரி. நான் பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவ. இந்த மாலையை செடியில பார்த்த, அழகா இருந்ததால எடுத்து அணிஞ்சிட்ட. அது உன்னுடையதுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னான். இதை கேட்ட ஸ்வர்ணரேகாவோ, அந்த ரத்தின மாலை அபூர்வமான சக்தி வாய்ந்தது. அதை அணியிற தகுதி உனக்கு கிடையாதுன்னு சீருனா. காதம்பரி அதுக்கு, நான் இதை தரமாட்டேன். இதை அணிந்தா நான் ரொம்ப அழகா திகழ்கிறேன். இந்த கோலத்துல மயூரவர்மர் என்ன பார்த்தா கண்டிப்பா அவர் என்ன திருமணம் செய்து கொள்வார்னு சொன்னான். இதை கேட்ட ஸ்வர்ணரேகா பலமா சிரித்தபடி, வீணா கனவு காணாதேன்னு சொன்னான். இல்ல, என்னுடைய கனவு வீண் போகாது. நான் கட்டாயம் மன்னர் மயூரவர்மரை மணப்பேன். அதுக்காகத்தான் அரண்மனையை நோக்கி போயிட்டு இருக்க. நான் மணந்தா அவரைத்தான் மணப்பேன்னு எல்லோரிடமும் சபதம் செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன்னு காதம்பரி சொன்னான். ஸ்வர்ணரேகாவுக்கு காதம்பரியுடைய சொற்களை கேட்க கேட்க கோபமும் சிரிப்பும் சேர்ந்து வந்துச்சு. காதம்பரி, மயூரவர்மர் என்ன திருமணம் செய்து கொள்வதா வாக்களித்துள்ளாரு. அதோ அந்த அசோக மரத்துக்கு பக்கத்துல கொஞ்ச நேரத்துல அவர் வந்துடுவாரு. வந்ததும் என்னை அழைச்சிட்டு போயிடுவாருன்னு சொன்னா ஸ்வர்ணரேகா. இதை கேட்டதும் காதம்பரியுடைய மனசுல பலவிதமான எண்ணங்கள் உருவாச்சு. தனக்கு போட்டியா முளைத்துள்ள ஸ்வர்ணரேகாவை தன்னுடைய பாதையிலிருந்து ஒரே அடியா அகற்றிவிட தீர்மானிச்சா. உடனே காதம்பரி ஸ்வர்ணரேகாவை நோக்கி, இந்த ரத்தின மாலை நீ சொல்வது போல சக்தி உள்ளதுன்னா உன்னை இந்த நிமிடமே ஒரு கிளியாக மாற்றிவிடும்னு ரத்தின மாலையை தொட்டவாறு சொன்னான். அடுத்த கணமே ஸ்வர்ணரேகா ஒரு கிளியா மாறினா. காதம்பரி ஸ்வர்ணரேகாவுடைய உருவத்தை பெற்றா. உடனே அவ அசோக மரத்துக்கு பக்கத்துல போக மயூரவர்மனும் அங்கு வந்து சேர்ந்தா. காதம்பரிய ஸ்வர்ணரேகான்னு நினைச்சிட்ட மயூரவர்மன் அவளுடைய கரங்களை அன்போட பற்றி கொண்டு திருமணம் புரிவதற்காக தலைநகருக்கு அழைச்சிட்டு போனான். இருவருக்கும் இனிதா திருமணம் நடந்துருச்சு. காதம்பரி அவந்திபுரத்து மகாராணியானா. கிளியா மாறின ஸ்வர்ணரேகா ஒரு வேடன் விரித்திருந்த வலையில சிக்கினா. வேடன் தன்னுடைய வலையில சிக்கின கிளிய ஒரு வித்தைக்காரனுக்கு வித்துட்டா. அது சாதாரண கிளி அல்லன்னு வித்தைக்காரன் சீக்கிரமாவே தெரிஞ்சுட்டான். கிளி அவன்கிட்ட தான் ஏமாற்றப்பட்ட கதையை சொல்லுச்சு. அதன் மீது இரக்கம் கொண்ட வித்தைக்காரன் கிளியை எடுத்துட்டு அரண்மனையை அடைஞ்சான்.
தன்னோட கிளி அபூர்வமான கிளினும் நல்லா பேசும்னு காவலர்கள் கிட்ட கெஞ்சி கூத்தாடி மன்னருக்கு முன்னாடி வித்தை காட்ட அந்த வித்தைக்காரன் அனுமதி பெற்றுக்கொண்டா. தர்பாரில் மயூரவர்மன் தன் புது மனைவியோட வீற்றிருக்க மந்திரிகள், படைத்தலைவர்கள், இன்னும் பல முக்கியஸ்தர்கள் அமர்ந்திருக்க வித்தைக்காரன் தன்னுடைய கிளி வித்தைகளை மன்னனுக்கு முன்னாடி காட்டினான். பல சர்க்கஸ் வித்தைகளை காட்டின அந்த கிளி மன்னனை ஆச்சரியத்தில் ஆழ்த்துச்சு. அதுக்கப்புறமா மனிதர்களை போல மிக தெளிவாக பேசிய உடனே மயூரவர்மனுக்கு அந்த கிளியை ரொம்பவுமே பிடிச்சிருச்சு. கிளியுடைய பேச்சை ரொம்பவுமே ரசித்த மன்னன் காதம்பரியுடைய கழுத்தில் இருந்த ரத்தின மாலையை கழற்றி கிளியுடைய கழுத்தில் போட்டா. அடுத்த கணமே அதுக்கு சுய உருவம் ஏற்பட காதம்பரியும் தன்னுடைய பழைய உருவத்தை பெற்றா. தன்னுடைய சதி வேலை அம்பலமானதை தெரிஞ்சுக்கிட்ட காதம்பரி உப்பருகையில இருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்துட்டா. உண்மை தெரிந்த மயூரவர்மனுக்கு அதிர்ச்சியிலிருந்து மீளவே சில நிமிடங்கள் ஆச்சு. மன்னா, நான் தான் உண்மையான ஸ்வர்ணரேகா, இப்போ என்ன திருமணம் செஞ்சுக்கங்கன்னு ஸ்வர்ணரேகா மன்னனை வேண்டிக் கொண்டா. வெகு நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா மயூரவர்மன் ஸ்வர்ணரேகா கிட்ட, என்ன மன்னிச்சுடு, மானிட இனத்தை சேர்ந்த எனக்கும் கந்தர்வ பெண்ணான உனக்கும் என்றுமே பொருத்தம் ஏற்படாது, நடந்ததை மறந்து விடுன்னு சொன்னான். சிலை போல நின்று இருந்த ஸ்வர்ணரேகா அதுக்கப்புறமா மௌனமா திரும்பி போய் தன்னுடைய கந்தர்வ லோகத்தை அடைஞ்சா. வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, மன்னன் மயூரவர்மன் ஏன் ஸ்வர்ணரேகாவை ஏற்றுக்கொள்ள மறுத்தான்? மன்னன் தேவலோக பெண்ணான ஸ்வர்ணரேகாவை விரும்பினானா இல்லையா? அவன் அவளை விரும்பாததால அவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக 6 மாத கால அவகாசம் பெற்றுக்கொண்டானா? முன்னாடியே அவன் ஸ்வர்ணரேகாவை நிராகரித்திருந்தா அவன் இந்த அளவுக்கு துன்பத்துக்கு ஆளாக இருக்க மாட்டாளே. என்னுடைய இந்த கேள்விகளுக்கு சரியான பதில்கள் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லிச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, மன்னன் மயூரவர்மன் ஸ்வர்ணரேகா மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தான்ங்கிறதுல கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. 6 மாத கால அவகாசம் ஸ்வர்ணரேகாவுக்கு மயூரவர்மன் மீதுள்ள அன்பை தீர்மானிக்க மட்டும் இல்லாம அவனுக்கும் சேர்த்துத்தான். இந்த அவகாசத்துல தன்னுடைய அன்பையும் பரிசோதித்து கொள்ள அவன் விரும்பினான். கால அவகாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவன் ஸ்வர்ணரேகாவை மணப்பதற்காக அசோக மரத்துக்கு போனான். ஆனா அவனுடைய கெட்ட நேரம் காதம்பரியுடைய வடிவத்துல வந்துச்சு. வெளித்தோற்றத்தை பார்த்து மயங்கியதால தான் அவனுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு. மறுபடியும் அதே தவறு நிகழ்ந்துவிடக் கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஸ்வர்ணரேகாவை மயூரவர்மன் நிராகரிச்சான். இது அவனுடைய நல்லொழுக்கத்தை காட்டுது. மன்னனுடைய மனசை தெரிஞ்சுக்கிட்ட ஸ்வர்ணரேகா கந்தர்வ லோகத்துக்கு திரும்பி போயிட்டான்னு சொன்னான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் களைஞ்சுது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதுல தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.